ஓகே கைஸ், இப்போ வந்து ஆர்டர் வைஸ் நம்ம போயிடலாம். ஸோ இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா விவோ V50. ஸோ பேக் சைடில் வச்சிருப்பேன், உங்களுக்கே தெரியும். விவோ V50 மாடல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் மொபைலில், கேமரா பார்ப்போம். ஸோ இந்த கேமரா தான் விவோவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இந்தியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ப்ராப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஜிபி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜிபி பார்த்தீங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 GB வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 128 GB, 256 GB அண்ட் தென் 512 GB கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மொபைல் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது, ஸ்டைலாகவும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஆமாங்க. ஸோ எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு, ரொம்ப வெயிட்டாகவும் ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்பில்டா, ஓகேவா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ரொம்பவே ஒரு சூப்பராகவே இருக்கும். ஸோ கேமிங் விளையாடணும் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு மிட் லெவலில் நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மொபைலை சூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோவுக்கு தான், ஐ மீன் கேமராவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வேலை வந்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17.2 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேடும் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே, அல்ட்ராசின் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்குது இந்த மொபைல் பார்க்க. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்துருக்கு. ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 6000 இருக்குது. ஸோ இந்த 6000 பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு அப்கிரேட் தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு அப்கிரேடு. ஸோ இந்த 6000 பேட்டரி பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் சார்ஜ் ஏறிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லுங்க, ஓகேவா. ஸோ அந்த நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவன் மொபைல் வாங்கியிருக்கானா இல்லை வாங்கலையான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கியிருக்கேங்க. ஸோ அதில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். விவோ தம்பி மொபைலில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டிஸ் எப்படி இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷனாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா IP69 அண்ட் 68 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒன்றுமே ஆதாரம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கடலுக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டு வீடியோஸ் எடுத்துக்க முடியும், தண்ணிலையும் நீங்கள் போட்டாலும் ஒன்றுமே ஆதாரம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்ததாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, எல்லாரும் கேட்கக்கூடியது என்னன்னா கேமரா தான் கேட்பாங்க. ஸோ அந்த கேமரா பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேரில் நமக்கு 2 வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 1 வந்துடும். ஸோ போத் ட்ரிபிள் 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 மெகா பிக்சல்லாம் வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கேமரால அல்ட்ரா ஒயிட்ல எடுத்துக்க முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஐ கொடுத்துருக்காங்க, ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மூவி மைக்ரோ மூவின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஆர்டர் வைஸ். அண்ட் இதோட கேமரா பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஜைஸ்ன்னு ஒரு லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ட்ரெண்டிங் சொல்லலாம் ஜைஸ் கேமரா. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டூடியோ லைட் போர்ட்ரைட்டும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் மறந்துருந்தா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கட்டும், இல்லைன்னா டிவி ஆட்ஸ்ல இருக்கட்டும், ப்ரொமோஷன் நல்லாவே போயிட்டு இருக்கு இந்த மொபைலுக்கு. ஸோ நிறைய பேர் கம்பேரிசன் வீடியோவும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் வாங்கியிருக்கவங்களும் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போட்டோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மொபைல், கேரக்டர் வைஸும் சரி, யூசிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி சூப்பராகவே இருக்கு. ஸோ இன்னொன்று கேட்பீங்க, அதை சொல்ல மறந்துட்டேன், வெளியில அவுட்டோர்ல நீங்க போறீங்கன்னா நல்லா இருக்குமா பிரைட்னஸ் கேட்பீங்க. நல்லா இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் ஒரு மீடியமும் மேக்ஸிமமே தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் விவோ சைடில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டோரில் சூப்பராகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் லேக் இஷ்யூ இருக்காது, எல்லா மொபைலும் லேக் இஷ்யூ இருக்காது. ஸோ இது போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா.
அண்ட் ஃபோட்டோஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 720 1080 4K வரைக்கும் நம்மளுக்கு எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொருக்கும் எஃப்பிஎஸ். ஸோ வாய்ஸ் கேமரா படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 720 1080 அண்ட் 4K வரைக்கும் நம்மளுக்கு எடுக்க முடியும். ஸோ 4Kல பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ 60 FPS இல்லை, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் போகிறது ரொம்பவே ஒரு சூப்பர் ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ரிங் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெட் கலராகவும் மாற்றிக்கலாம், அண்ட் ஒயிட் கலராகவும் மாற்றிக்கலாம். ஸோ இதை விட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்தீங்கன்னா டாப் டு பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டால்பி ஆல்மோஸ்ட் ஒரு லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டால்பின்னு மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறதுக்கு, மியூசிக் கேட்குறதுக்கு நல்லா சொல்லணும் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக வந்த மாடலில் ஸோ கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் மட்டும் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து காணாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம், அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கைஸ் ஃபைனலாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 36,699 தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஓரளவு 37,000 எடுத்திருக்கோம், ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ நான் வந்து பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோஸும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் பாருங்கள். அப்படி தானே ஓகே கைஸ், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.